நீலகிரி மாவட்டத்தில் அதிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை. ஊட்டி தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடல். குற்றால அருவிகளில் தொடர்கிறது வெள்ளப்பெருக்கு. 3வது நாளாக இன்றும் குளிக்க தடை விதிப்பு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீராமை ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும். கொலிஜியம் பரிந்துரை. அனைத்து சிபிஎஸ்இ பள்ளிகளிலும் 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி கல்வி கட்டாயம். மத்திய கல்வி வாரியம் அதிரடி உத்தரவு. திமுக இளைஞர் அணியின் ஏவல் துறையாக மாறிவிட்டது காவல்துறை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் தலை காட்டும் சௌமியா அன்புமணி. சட்டமன்ற தேர்தலில் களமிறக்க பாமக திட்டமிடுவதாக தகவல். ஆசிய தடகள போட்டியில் பதக்கம் வென்ற தமிழக வீரர் செர்வின். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து. பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக கைதான சிஆர்பிஎஃப் வீரர். பகல்காம் சம்பவத்துடன் தொடர்பு இருக்கிறதா என மத்திய புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தீவிர விசாரணை. கர்நாடகாவின் கடலோர மாவட்டங்களில் வெளுத்து வாங்கும் கனமழை. முக்கிய நகரங்களில் சாலைகளில் வெள்ளம். 9வது குழந்தைக்கு தந்தையானார் இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன். மற்றொரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார் மனைவி கெர்ரி ஜான்சன்.